ஹாய்! 2 வாரமா ஒரு பிரியாணிக்கு பிளான் பண்ணிட்டே இருக்கோம். அது நடந்த மாதிரி இல்ல. அது ஒண்ணும் இல்ல. சேட்டனுக்கு வீட்ல இருக்கிறனால அந்த பிரியாணிய ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடுன்றதுனால, மோஸ்ட்லி சண்டேஸ்ல இல்ல ஆஃப் டேஸ்ல தான் பிரியாணி செய்றது வழக்கம். காலையிலே கறி வாங்கிட்டு வந்துட்டு களத்துல இறங்கியாச்சு. பிரியாணிக்கு தனியா, ஃப்ரைக்கு தனியான்ட்டு பிரிச்சுட்டு வாஷும் பண்ணி குடுத்துட்டாங்க. அந்த கேப்ல நெல்லிக்காய் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்ததால, நான் வந்து நெல்லிக்காய் ஜூஸும் போட்டு குடுத்துட்டேன். பேலன்ஸ் வந்தத கியூப்ஸ் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரேல ஊத்தி ஃப்ரீசர்ல போட்டாச்சு. காலையில சின்ன சின்ன ஷார்ட்ஸா வந்து அடிக்கடி குடிச்சுக்கலாம்ல. அதனால தான். ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா, சும்மா கையில கிடக்கிற மசாலா தான் போடுவாங்க. ஆனா ஃபைனல் அவுட்புட் அட்டகாசமா இருக்கும் அப்படின்றதுனால, அந்த பொறுப்ப ஆல்வேஸ் சேட்டாய்கிட்டே குடுத்துருவேன். நாம என்னதான் கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர்ன்னு போட்டாலும் அந்த ருசி வந்து வரவே வராது. அவங்க மசாலாலாம் தடவி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டாங்க. நான் பிரியாணி ஒரு சைடுல செய்ய ஆரம்பிச்சுட்டேன். முன்னாடிலாம் எப்பவுமே செய்றது இந்த குக்கர் பிரியாணி தான். எனக்கும் தம் பிரியாணிக்கும் 3ஆம் பொருத்தம் தான். பட் இப்ப ஏதோ கொஞ்சம் பரவால்ல. கையோட வந்து முட்டையும் வேக வச்சுட்டு, ஃப்ரைக்கும் போட்டுட்டு, பிரியாணிக்கு ரைஸ் எல்லாம் போட்டு அத ஒரு சைடுல தம்முக்கும் போட்டாச்சு. சேட்டன் வந்து ரைத்தாவும் ரெடி பண்ணிட்டு சூப்பரா வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சூப்பரான தம் பிரியாணி. அதுவும் நல்லா பொல பொலன்னு வந்திருந்தது. இன்னைக்கு அடியெல்லாம் பிடிக்கல. சூப்பரா கிடைச்சிருந்தது. கூடவே வந்து ஃப்ரை, அப்புறம் எக் வந்து பாயில் பண்ணி ரைத்தாவோட முடிச்சாச்சு. இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்ணட்டா? பாய்.